ஹாய்! இன்றைக்கி என்ன வீடியோனா, செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஓரையில வெத்தலை தீபம் வந்து எப்படி போடணும்னு எல்லாருக்குமே தெரியும். பட் நான் வந்து வெத்தலை தீபம் வந்து முருகருக்கு வந்து எப்படி போடுறேன்றத சின்ன வீடியோவா நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். எண்டு வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில வந்து முருகருக்கு நம்ம வெத்தலை தீபம் போட்டோன்னா, நம்ம வந்து என்ன வேண்டுதல் நம்ம அந்த ஓரை டைமில் என்ன வேண்டுதல் வச்சாலுமே அந்த முருகன் வந்து நமக்கு பண்ணி கொடுப்பாங்கன்னு நிறைய பேர் சொல்லியும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் அதை போட்டுமே அனுபவிச்சிருக்கேன். காலையில் 5 to 6 செவ்வாய் ஓரை, மதியம் வந்து 1 to 2 செவ்வாய் ஓரை, நைட்டு வந்து 8 to 9 செவ்வாய் ஓரை. இந்த டைமில் இந்த 3 டைமில் எந்த டைம் வந்து நமக்கு வசதியாக இருக்கோ அந்த டைமில் முருகப்பெருமானுக்கு வந்து நம்ம வெத்தலை தீபம் போட்டு செவ்வாய்க்கிழமையில தான் வெத்தலை தீபம் போடணும் அப்படின்லாம் எதுவும் இல்லை. நீங்கள் சஷ்டியில் போடலாம், கிருத்திகையில் போடலாம், எந்த டைம் வேணாலும் உங்களுக்கு வந்து எப்போ தோணுதோ அப்போ எல்லாமே நீங்கள் போடலாம் தான். ஆனால் விசேஷமான நாள் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் போட்டால் ரொம்ப விசேஷம். சஷ்டியில் வந்து விரதம் இருந்து வெத்தலை தீபம் போட்டால் ரொம்ப விசேஷம். கிருத்திகையில் விரதம் இருந்து போட்டாலுமே ரொம்ப விசேஷம் தான். அதே மாதிரி இப்போ நான் வீடியோவில் உங்களுக்கு ஒரு ஃப்ளவர் காமிக்கிறேன் இல்லையா, அது பேர் வந்து செண்பக பூன்னு சொல்லுவாங்க. நான் இன்றைக்கி பாரிஸ்க்கு போகும்போது அந்த பூ வாங்கிட்டு வந்திருந்தேன். அந்த பூ வந்து முருகப்பெருமானுக்கு ரொம்பவே உகந்த ஒரு பூ. முருகப்பெருமானுக்கு வந்து சிகப்பு கலரில் இருக்க பூ வந்து ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் செண்பக பூ வந்து ரொம்ப பிடிக்கும். நார்மலாக வந்து அது கிடைக்கல அப்படின்னா மல்லிகைப்பூ வச்சுக்கலாம், ரோஸ் வச்சுக்கலாம், சாமந்தி வைக்கலாம், எது வேணால் வைக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம குலதெய்வத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் வந்து நம்ம குலதெய்வம் தான் எப்போயுமே. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு பிடிச்ச சாமி, எல்லா சாமியுமே அதுக்கப்புறம் தான். அதே மாதிரி குலதெய்வத்தில் வந்து நான் ஒரு சின்ன சொம்பு மாதிரி வச்சு அதில் வந்து பச்சை கற்பூரம், மஞ்சள், குங்குமம், அதுக்கப்புறம் 11 ரூபா காயினு, இதை வச்சு ஜவ்வாது கொஞ்சம், இது 11 ரூபா காயினு இதெல்லாமே போட்டு கொஞ்சம் மேலே பூ வச்சு, நான் வந்து குலதெய்வம் வந்து ஃபோட்டோ இல்லாததால் நான் வந்து இந்த பானையில் வந்து அது குலதெய்வமாக வச்சு ஒரு விளக்கு வச்சு ஏற்றிட்டுருக்கேன். சில பேர் பார்த்திங்கன்னா 6 வெத்தலை 6 விளக்கு சுற்றி வந்து ஏற்றுவாங்க. ஸோ நானுமே ஃபஸ்ட்டு அப்படி தான் ஏற்றிட்டு இருந்தேன். நீங்கள் அப்படியுமே ஏற்றலாம், இல்லை ஒரே ஒரு விளக்கு நடுவில் வச்சுட்டு சுற்றி 6 வெத்தலை ஏற்றலாம். நீங்கள் இப்படியுமே வந்து ஏற்றலாம். இப்போல்லாம் வந்து நடுவில் ஒரு வேல் வச்சு சுற்றி 6 விளக்கு வச்ச மாதிரி இந்த பித்தளையில் வந்து ஒரு இது வருது இல்லையா, அதுவுமே நீங்கள் ஏற்றலாம். ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப ஆசை அதில் ஏற்றணும்னு. ஆனால் நான் வந்து பாரிஸில் வந்து ஒரு கடையில் வந்து விசாரித்தப்ப நியர் வந்து 600லேருந்து 900க்குள்ளே ஏதோ அமௌண்ட்டு சொன்னாங்க. எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. எனக்கு வந்து அது ஆனால் தூக்கி பார்த்தா நல்லா வெயிட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் எனக்கு அவ்வளோ கொடுத்து வாங்க மனசு வரல. அதனால நான் வந்து அது நிறைய இடத்துக்கு போனப்போ நான் கேட்டப்பெல்லாம் எனக்கு ரேட் அதிகமாக தான் சொன்னாங்களே. அதனால நான் அது இது வரைக்குமே நான் அது வாங்கவே இல்லை. ஒரு நாள் வாங்கி நான் போட்டேன்னா உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுறேன். இப்போது 6 வெத்தலைக்குமே மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிட்டோம். நம்ம அந்த ஒரு அகல் விளக்கு ஏற்ற போகிறோம் இல்லையா, அந்த ஒரு அகல் விளக்குக்குமே வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுக்கணும். 6 விளக்கு ஏற்ற போகிறீங்கன்னா 6 விளக்குக்குமே மஞ்சள் குங்குமம் வச்சுக்கணும். நெய் விட்டு ஏற்றலாம், இல்லைனா நல்லெண்ணெய் விட்டு ஏற்றலாம். நான் வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்கேன், நெய் என்கிட்ட இல்லை. நெய் விட்டு ஏற்றுனீங்கன்னா இன்னும் ரொம்ப விசேஷம். நான் வந்து வெறும் நல்லெண்ணெய் மட்டும்தான் விட்டுருக்கேன். பஞ்சு திரி விட்டுருக்கேன். பஞ்சு திரியும் எடுக்கலாம், சிகப்பு திரியும் எடுத்துக்கலாம். நான் வந்து பஞ்சு திரி போட்டிருக்கேன். 6 விளக்கு வெத்தலை இருக்கு இல்லையா, அந்த வெத்தலையில் இருக்க காம்பெல்லாமே நீக்கிட்டு நான் அந்த ஒரே விளக்கில் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் 6 விளக்கு வைக்கிறீங்கன்னா ஒரு வெத்தலையிலேருந்து ஒரு காம்பை நீக்கிட்டு அந்த அகல் விளக்கில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து என்ன பூ வந்து பிடிச்சிருக்கு, இல்லை உங்ககிட்ட வந்து என்ன பூ இருக்கோ அந்த பூவில் வந்து நம்ம 6 வெத்தலையிலுமே 6 பூ, இல்லை ரோஸ் வைக்கணும்னா ரோஸ் வச்சுக்கலாம். நான் வந்து செண்பக பூ வந்து கொஞ்சம் இருந்துச்சு, அந்த பூவையும் சாமந்தி இருந்தனால சாமந்தியுமே கொஞ்சம் வந்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா ரோஸ் வந்து பன்னீர் ரோஸுன்றனால அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அதனால் அது பெருசாக இருக்கனால அது வைக்கல. நான் சாமந்தி வச்சுக்கிட்டேன். இப்போ முருகருக்கு நெய்வேத்தியமாக வந்து நான் வந்து பாலும் நாட்டு சர்க்கரையும் கலந்து வச்சுருக்கேன். என்னால் இந்த டைமில் இதுதான் பண்ண முடிஞ்சிச்சு, அதனால் நான் இது கொடுத்துட்டேன். சில டைம் வந்து மதியானம் நான் கும்பிடும்போது தயிர் சாதம் வந்து முருகப்பெருமான் கொடுப்பேன். தயிர் சாதம் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்குமா, அதனால் நான் தயிர் சாதம் கொடுப்பேன். இப்போ அந்த டைமில் பண்ண முடியாதுன்றனால நான் பாலும் நாட்டு சர்க்கரையும் வந்து கலந்து கொடுத்துட்டேன். உங்களால் என்ன முடியுமோ அதை வந்து சாமிக்கு நெய்வேத்தியமாக படைங்க. பாலும் தேனும் கூட கலக்கலாம், ஆனால் சுகர் மட்டும் கலக்காதீங்க. பால் நாட்டு சர்க்கரை, இல்லை பால் வந்து தேன், இல்லை வந்து தேனும் தினை மாவுமே அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நிறைய விஷயம் இருக்குது. அதனால் உங்களால் என்ன முடியுமோ அதை மட்டும் நெய்வேத்தியமாக படைங்க. சாமிக்கு வந்து கடகடன்னு விளக்கேற்றிட்டேன். ஆல்மோஸ்ட் வந்து நான் விளக்கேற்றும் போது வந்து டைம் வந்து 8:50 ஆகிடுச்சு. ஏன்னா ஒரு 9க்குள்ளே கும்பிட்டுறணும் இல்லையா, 8:50 ஆகிடுச்சு. கடகடன் மூஞ்செல்லாம் கழுவிட்டு நான் கடகடன் சாமிக்கு வந்து விளக்கேற்றிட்டேன். விளக்கேற்றிட்டு தீபார்த்தனையும் காமிச்சிட்டு
நம்ம வந்து சாமிக்கு வந்து ஏதாவது கந்தசஷ்டி கவசமோ, இல்ல வந்து என்ன உங்களுக்கு வந்து என்ன தெரியுமோ அத நீங்க வந்து பாராயணம் பண்ணலாம். உங்களுக்கு வந்து கந்தசஷ்டி கவசம் படிக்க தெரியும்னா, கந்தசஷ்டி கவசம் படிக்கலாம். திருப்புகழ் படிக்க தெரியும்னா, திருப்புகழ் படிக்கலாம். கந்த குரு கவசம் படிக்க தெரியும்னா, கந்த குரு கவசம் படிக்கலாம். உங்களுக்கு வந்து என்ன படிக்க தோணுமோ அத வந்து 4 வரியா இருந்தாலுமே, முருகப்பெருமான் முன்னாடி உட்காந்து உங்களோட என்ன வேண்டுதல் நீங்க வந்து வச்சிருக்கீங்களோ, அத வந்து வேண்டுதல மனசுக்குள்ள வச்சுட்டு, நீங்க முருகப்பெருமான் முன்னாடி உட்காந்து அத பாராயணம் பண்ணும்போது, உண்மையாவே அவர் காது குடுத்து அந்த டைம்ல வந்து கேட்பாரு. அதனால தான் செவ்வா ஓரையில வந்து நம்ம விளக்கு போட சொல்றாங்க. நான் வந்து பொதுவாவே கந்த சஷ்டி கவசம் வந்து பாடுவேன், படிக்கவும் செய்வேன். பொதுவா முருகருக்கு வந்து என்ன பிடிக்கும்னா, நம்ம வந்து வரியா படிக்கிறத விட, அ பாட்டா பாடுனா அவருக்கு வந்து ரொம்ப பிடிக்குமாம். அப்படி உங்களுக்கு பாட்டு பாடத் தெரியாது, இல்ல பாட்டு தெரியாது அப்படின்னா, டிவில வந்து கந்தசஷ்டி கவசம் ஏதோ ஒரு பாட்ட வந்து போட்டு விட்டுருங்க. சாமி முன்னாடி உட்காந்து நீங்களே அது கூடவே பாடுங்க. உண்மையாவே நீங்க வந்து ஒரு வாட்டி அத பாடிட்டு, அந்த முருகரோட முகத்த பார்த்தீங்கன்னா, உண்மையாவே நம்ம மனசு வந்து அவ்ளோ நிறைவா இருக்கும். நம்ம அவ்ளோ ஃபாஸ்ட்டா சாமி கும்பிடுவோம். அவ்ளோ வந்து இதுவா சாமி கும்பிடுவோம் இல்லையா? அந்த முருகர வந்து அந்த 2 நிமிஷம் அவர் மூஞ்ச பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து அவ்ளோ ஹேப்பியா இருக்கும். நீங்க வேணா இத பண்ணி அவர் மூஞ்ச பார்த்து ஃபீல் பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க கண்டிப்பா. ஏன்னா நான் நெறைய வாட்டி இத வந்து பண்ணியிருக்கேன். நானுமே ஃபர்ஸ்ட்லாம் வந்து கந்தசஷ்டி கவசம் வந்து படிப்பேன். பாடுனதில்ல. அதுக்கப்புறம் தான் வந்து நான் பாடவே ஆரம்பிச்சேன். நான் இப்ப எல்லாமே வந்து கந்தசஷ்டி கவசம் வந்து பாட தான் செய்றேன். படிக்கிறதே இல்ல. அதனால அவருக்கு வந்து 2 லைன் நம்ம பாடுனாலுமே அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குமாம். அவருக்கு பாட்டா பாடுறது வந்து ரொம்ப பிடிக்குமாம். அதுக்கப்புறம் நான் வந்து திருப்புகழ் வந்து படிச்சேன் இன்னைக்கு. திருப்புகழ் வந்து இத பத்தி சொல்லியே ஆகணும் உங்ககிட்ட. திருப்புகழ்ல நெறைய திருப்புகழ் இருக்கு. அ கடன் பிரச்சனைக்கு, குடும்ப வாழ்க்கைக்கு, கணவன் மனைவி பிரச்சனைக்கு நெறைய இருக்கு இந்த மாரி திருப்புகழ். அதில வந்து இப்போ வந்து நான் வந்து ஒரு வேண்டுதலுக்காக வைக்கிறேன் அப்படின்னா, நான் வந்து அதுக்கான ஒரு திருப்புகழ் வந்து படிக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து குழந்தை பாக்கியத்துக்காக வந்து திருப்புகழ் படிக்கிறேன். அந்த மாரி உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனை இருக்கோ, அந்த திருப்புகழ வந்து நீங்க பாராயணம் பண்ணலாம். 3 தடவ பண்ணலாம், 6 தடவ பண்ணலாம், 9 தடவ பண்ணலாம், 11 தடவ கூட நீங்க பாராயணம் பண்ணலாம். நான் வந்து 1 தடவ தான் பாராயணம் பண்ணேன் இன்னைக்கு. நீங்க உண்மையாவே இந்த திருப்புகழ் வாங்கி பாராயணம் பண்ணி பாருங்க. நெறைய சேஞ்சஸ் இருக்கும். இந்த புக்கு வந்து எல்லா இடத்துலயுமே இருக்கும். நான் வந்து கந்தர்கோட்டையில பாரிஸ்ல இருக்கு இல்லையா? அந்த கோவில்ல வந்து நான் அந்த திருப்புகழ் வாங்கியிருந்தேன். இவ்வளதாங்க. என்னோட வேண்டுதலுக்கான திருப்புகழையும் நான் பாராயணம் பண்ணி, சாமிய ரொம்ப மனசு நிம்மதியா நான் சாமி கும்பிட்டுட்டேன். எவ்வளோ ஒர்க் இருந்தாலும் என்னோட வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் தொடர்ந்து உங்கள வந்து சேரும். நீங்களும் என்ன மாரி ஹேப்பியா, ஹெல்த்தியா இருக்கணும்னு அந்த முருகர்கிட்ட நான் வேண்டிக்கிறேங்க. அதுவரைக்கும் பாய்.